ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்டேட் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா நைட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து நாளைக்கு யார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு யார் வர போகிறாங்கன்ற விஷயங்கள் இப்போ உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வியானா வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டர் பலன் பிரவீன் காந்தி இவங்களாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ், அதுக்கப்புறம் ரம்யா, அப்சரா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ நாளைக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னா கெமி அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ கெமி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் தான். ஸோ அவங்க வந்து நாளைக்கு என்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. கனி அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர் சொல்லலாம், ஒரு நண்பர், அதாவது நண்பி சொல்லலாம். இவங்களும் சபரி அவங்களாம் வந்து பயங்கர டீப்பு. பிரவீன் ராஜுக்கெலாம் பயங்கர டீப்பு. அவங்க வந்தாவே கொஞ்சம் சவுண்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போகிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா LBW அந்த மூவி டீம் அவங்களும் வந்து நாளைக்கு வர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இப்போது அதுக்கு அடுத்த நாளும் யார் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் அப்டேட் வந்திருக்கு. அதையும் சொல்லிடுறேன். துஷார் அண்டு கலை இவங்க தான் வரப்போகிற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. அதை நாளைக்கு நைட்டு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தகவல் வருது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்னும் வந்துட்டு பிரஜன் வரணும், கனி வரணும், FJ வரணும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வாரம் 14வது வாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15வது வாரம் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 3 நாள் வந்து வரைக்கும் எல்லோரையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி, ஏன்னா மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து ஒரு மிட்வீக் எவிக்ஷன் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நடந்திருக்கணும்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கணும். ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமை, நாளைக்கு நடக்குமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது மிட்வீக் எவிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு நடக்காது. ஏன்னா பணப்பேட்டி வேறு ஒன்றும் முடியலை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது மொத்தமாக 6 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மிட்வீக் எவிக்ஷன் இல்லாமல் பணப்பேட்டியை முடிச்சுட்டு அப்படியே எவிக்ஷன் பண்ணுவாங்களா, இல்லை பணப்பேட்டியை யாருமே இல்லை எனக்கு பணமே வேணாம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருந்து அதில் யாராவது எவிக்ட் ஆக போகிறாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வியானா வேறு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் ரம்யாவும் பேசக்கூடிய விஷயங்களும் நம்ம தெரியுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எது எப்படியோ நாளைக்கு கெம்மி வராங்க, அப்புறம் ஒரு டீம் வருது. அதுக்கு அடுத்த வந்துட்டு துஷார் அண்டு கலை வராங்க. ஸோ துஷார் வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது நிறைய ஆட்டங்களில். ஸோ பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நம்பரில்.